அன்புறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொலியில் திருச்சி கிழக்கு தொகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருச்சி கிழக்கு ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறியிருக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுவதால். ஸோ திருச்சி கிழக்கில் யார் யார் வேட்பாளராக இருக்கிறாங்க, அங்கே யாருக்கான களமாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 19 வேட்பாளர்கள் ஒட்டுமொத்தமாக களத்தில் இருக்கிறாங்க. திமுகவின் சார்பில் முனைவர் இனிகோ இருதயராஜ் அவர்கள், அதிமுகவின் சார்பில் ராஜசேகரன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் அவர்கள். இங்கே எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் 1,04,885, பெண்கள் 1,12,458, மூன்றாம் பாலினத்தவர் 54 பேர், ஒட்டுமொத்தமாக 2,17,397 பேர். இங்கே என்னென்ன சமூகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளாளர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், ஆதிதிராவிடர்கள், செட்டியார்கள், மற்ற சமூகங்களும் கணிசமாக இருக்கிறாங்க. இது 2008 தொகுதி மறுவரையறைக்கு பிறகு உருவாக்கப்பட்ட தொகுதி. ஸோ 3 தேர்தல் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. அதில் அதிமுக 2 முறை ஜெயிச்சிருக்கு. 2011, 16. 2021 தான் திமுக ஜெயிச்சிருக்கு. 2021 தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா, திமுக 94,302 வாக்குகளையும், அதிமுக 40,505 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 14,312 வாக்குகளையும், மக்கள் நீதி மையம் 11,396 வாக்குகளையும் பெற்றது. இப்போ திருச்சி கிழக்கை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. திருச்சி கிழக்கனுடைய ரிசல்ட்ஸை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள். ஸோ அவர் அங்கே போட்டியிடுவதால் தான் இந்த தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி அந்தஸ்தை பெற்றிருக்கு. ஸோ விஜய் அவர்கள் அங்கே வேட்புமனுவை தாக்கல் பண்ணிட்டார். அவருடைய வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. ஸோ அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுற அன்றைக்கி தான் அந்த தொகுதிக்கு போனார். மற்றபடி அவர் பிரச்சாரத்துக்காக அங்கே போல ஒரு பொதுக்கூட்டமோ வாகன பரப்புரையோ இன்னும் எதுவுமே செய்யலை. ஒட்டுமொத்தமாக அவர் தேர்தலுடைய வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு என்னென்ன பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் பேசினார். அதுக்கு அடுத்த நாள் திருப்பூரில் பேசினார். அது 2 தான் அவர் பிரச்சாரம் பண்ணது. ஒரு நாள் சென்னையில் ஒரு கூட்டம், அவருடைய பெரம்பூர் தொகுதியில் ஒரு கூட்டம் பேசினார். மற்றபடி காரைக்குடி போனார், பேசலை. அதுக்கடுத்தது 4 முறை 4 இடங்களில் பரப்புரை பயணம் போட்டு அதுக்கப்புறமாக ரத்து செஞ்சிட்டாரு. நேற்று கூட பாருங்கள், நேற்று சென்னையில் டி நகரில் அவர் ரோட் ஷோ பண்ணுறார். டி நகரில் பண்ணார். எழும்பூரில் பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருந்தது 8 மணி வரைக்கும். ஆனால் அவர் 6 மணிக்கே அந்த பாதை எதுவும் மாறி போயிட்டாங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டதா செய்திகள் வந்தது. தொடர்ச்சியாக நிறைய ஆப்சன்ஸ்லேயே அவர் இருக்கிறார். ஆப்சென்ட்டாக ஆகிட்டே இருக்கிறார். தேர்தல் அறிக்கை இன்றைக்கி தான் வெளியிடுறாங்க. இன்னும் 1 வாரம் தான் தேர்தலுக்கு இருக்குது. 234 தொகுதியும் அவரால் கவர் பண்ண முடியாது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் முடியாது. அவங்க கவர் பண்ணணும்னு நினைக்கவும் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் கண்டிப்பாக பேச முடியும். அதற்கான முயற்சிகளுமே அவங்க எடுக்கலை. இப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பொதுக்கூட்டம் தான் பேசுகிறார். ஒரு நாளைக்கு 2 பொதுக்கூட்டம் பேசுகிறார். காலைல 1, சாயந்தரம் 1, அப்படி இல்லைன்னா 5 மணிக்கு 1, 7 மணிக்கு 1 அப்படின்னு பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்திங்கன்னா, அவருடைய வாகனத்தில் தான் பிரச்சார வாகனத்தில் தான் பேசுகிறாரு. அதில் ஒரு நாளைக்கு 5 கூட்டம் 6 கூட்டம் அப்படின்னு பேசுகிறார். நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரும் ஒரு நாளைக்கு 5 கூட்டம் வாகன பரப்புரையும் 2 பொதுக்கூட்டமும் பேசுகிறார். ஸோ எல்லா தலைவர்களுக்குமே தொண்டை அவங்களோட வாய்ஸ் கேட்கும்போதே நீங்கள் தெரியும், பேசி பேசி தொண்டை கட்டி வாய்ஸே ரொம்ப கம்மியாக தான் சவுண்டு வருது. ஆனால் விஜய் நல்லா தான் இருக்குது வாய்ஸு. ஏன்னா பேசினா தானே, கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில் ஒரு 10 நிமிஷம் அவர் பேசுகிறதே ரொம்ப குறைவான நேரம் தான். ஆனாலும் கூட அந்த ஸ்டெப்ஸை எடுக்காமையே அவர் இருக்கிறார். ஒரு முயற்சி எடுக்கணும்ல, நம்ம மக்களை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கணும்ல, அவரும் எடுக்கிறதில்ல. அப்படியே அவர் தப்பி தவறி எடுத்தாலும் கூட அதுக்கு அவங்களுடைய ரசிகர்கள் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்க. குறித்த நேரத்தில் அவரை போய் அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு அவங்க ரசிகர்களும் ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது. தேர்தல் அப்படின்றது எப்படி சொல்கிறது, நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அவர் சொன்னார் இல்லையா, எல்லாரும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் ஒருத்தர் வீட்டுக்கு போவாங்க. நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு தான் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காகவே மக்கள் ஓட்டு போட்டுற மாட்டாங்கள்ல. இந்த திமுக 75 ஆண்டு காலமாக இருக்கிற கட்சி, அதிமுக 50 ஆண்டு காலமாக இருக்கிற கட்சி, நாம் தமிழர் 15 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய கட்சி. ஸோ அதையெல்லாம் தாண்டி ஒரு 2 ஆண்டுகள் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா, விஜய் என்ற ஒரு தனி நபருக்காகவோ இல்லை விஜய் என்ற ஒரு பிரபலமான ஸ்டாருக்காகவோ ஓட்டு போட மாட்டாங்களே. வேட்பாளர் முக்கியம், முதலமைச்சருடைய வேட்பாளர் முக்கியம். அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும். அதுக்கு நீங்கள் அவங்கள தொடர்ச்சியாக சந்திக்கணும், அவங்களோட கலந்துரையாடல் பண்ணணும், அவங்களோட நல்லது கெட்டதில் கலந்துக்கணும். இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ திமுக அதிமுக நீங்கள் எவ்வளோ தான் அவங்க மேலே விமர்சனம் வச்சிருந்தாலும் கூட
இங்கே நகர்ப்புறங்களையாக இருந்தாலும் சரி, கிராமப்புறங்களையாக இருந்தாலும் சரி, கட்சிக்காரங்க எல்லாம் நல்லது கெட்டதுலேயும் கலந்துப்பாங்க. கட்சிக்காரங்களுடைய ஃபங்க்ஷனில் எம்எல்ஏ எம்பிஸ்லாம் வந்து கலந்துப்பாங்க. அவங்களோட கனெக்ட்லேயே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விடயங்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த விடயங்களெல்லாம் விஜய் அவர்கள் இன்னும் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. போக போக அவர் வந்து கற்றுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். திருச்சி கிழக்கில் போட்டியிடுவதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இதில் ஒரு மாற்று கருத்து இருக்குது. அவர் ஏதோ ஒரு தொகுதியில் நின்று இருந்தாருன்னா அந்த தொகுதியில் கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்ல முடியும். 2 தொகுதியில் நிற்கிறதால எனக்கெல்லாம் என்ன தோணுச்சு அப்படின்னா, அவர் வந்து பெரம்பூரில் ஜெயிச்சிருவார் அப்படின்ட்டு திருச்சி கிழக்கு மக்களும், திருச்சி கிழக்கில் ஜெயிச்சிருவார் அப்படின்ட்டு பெரம்பூர் மக்களும் மாற்றி ஓட்டு போட்டாங்களாம், என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு யோசனை வந்து இருந்தது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் விஜய் அவர்கள் வெற்றி பெறணும், ஏதாவது ஒரு தொகுதியிலையாவது வெற்றி பெறணும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அவரை சினிமாவெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஸோ அதற்காகவாவது அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்றதையும் நான் வந்து என்னுடைய விருப்பமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் மும்முனை போட்டி கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரம்பூரில் இருமுனை போட்டி தான், திமுக வர்சஸ் தாவேக்கான்னு தான் இருக்குது. இங்கே திமுக வர்சஸ் தாவேக்கா வர்சஸ் அதிமுக அப்படின்னு இருக்கிறதால ரிசல்ட்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேட்பாளர்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னு இனிகோ இருதயராஜ் திமுகவின் சார்பில் போட்டியிடுகிறார். அவர் முனைவர் பட்டம் பெற்றவர், MSW PhD வந்து படிச்சிருக்கிறார். வயசு வந்து 53. அவர் வந்து கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம், அந்த இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருந்தார். அதன் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தார். கிறிஸ்மஸ் விழா வந்து நடத்துவார், சமத்துவ கிறிஸ்மஸ் விழா நடத்துவார். அதுக்கு நிறைய திருச்சியில் இருக்கக்கூடிய திமுக காரங்கள்லாம் கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சி நடத்துவார். அப்படி தான் அவருக்கு திமுகவோட அறிமுகம் கிடைக்குது. அப்படி தான் 2021 தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அவருக்கு வந்து வரப்படுது. ஸோ அதுக்கப்புறமாக அவர் எம்எல்ஏவாக நிற்கிறாரு, ஒரு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. அதன் பிறகு வந்து இந்த ஒரு என்ன சொல்வது, இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் அவர் வந்து திமுகவின் மீது அதிருப்தியாக இருக்கிறார். அதிகாரிகள்லாம் வந்து கிறிஸ்தவ மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்ய விட மாட்டாங்க, அதனால் அதிருப்தியில் இருக்கிறார். அவர் தாவேக்காவுக்கு போயிடுவார் அப்படின்ற செய்திகள்லாம் வந்தது. ஆனால் இப்போ அவர் தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளராகவே இருக்கிறார். இனிகோ இருதயராஜ். அதிமுகவின் சார்பில் ராஜசேகரன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் மாநகர மாவட்ட பொருளாளராக இருக்கிறார். கடந்த முறை இங்கே அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. 2011-16 அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. ஸோ சம அளவில் திமுக அதிமுக சம பலமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி தான் திருச்சி கிழக்கு. ஒரு அதிமுகவுக்கு அங்கே கட்டமைப்பு இருக்குது, ஃபீல்டில் நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரியல் மும்முனை போட்டியாக இருக்குது. மும்முனை போட்டியாக இருக்கிறதுனால யார் வேணாலும் வந்து வெற்றி பெறலாம், ஒரு புஷ் கொடுத்தா நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு தொடர்ச்சியாக அதிமுக திமுகவும் அங்கே கடுமையாக வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் அங்கே வந்து வேட்புமனு தாக்கலுக்காக போனார். டோர் டு டோர் கேம்பெயினோ இல்லை வந்து அங்கே ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை திருச்சி கிழக்கு தொகுதிக்கு நான் வெற்றி பெற்றால் என்ன செய்வேன்ற ஒரு அறிக்கையோ அது மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இன்னும் ஒரு 5 நாட்கள் இருக்குது, போகிறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். 2021 நாம் தமிழர் கட்சி 14,312 வாக்குகளையும் 2024 13,228 வாக்குகளையும் பெற்றிருக்கு. ஸோ திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கணிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்குது. ஒரு கடுமையான போட்டி இருக்குது. மும்முனை போட்டியில் வாக்குகள் 3 பக்கம் செதறும்போது யார் வேண்டுமானாலும் அந்த ஸ்லைட் எட்ஜ் எடுத்து வெற்றி பெறலாம். கடந்த முறை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோவை தெற்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். மும்முனை போட்டியில் வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. கமலஹாசன் அவர்கள் ஒரு 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சார். ஸோ ஒரு பிரபலம் அங்கே நிற்கும்போது ஒரு கடுமையான போட்டி இருக்கும். அதுவும் மும்முனை போட்டி இருக்குது அப்படின்னும் போது யார் வேண்டுமானாலும் அங்கே வந்து வெற்றி பெறலாம். ஸோ திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா இல்லை தோல்வி அடையணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். கண்டிப்பாக வாக்களியுங்கள். வாக்களிப்பது நம்மளுடைய கடமையும் உரிமையும்.